இட்ஸ் 4:20 ஏர்லி இன் த மார்னிங். காலையில் எழுந்து சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கிளம்புறதே ஒரு பெரிய டாஸ்க் தான். ஏன்னா அதுவும் இந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மாறி இருக்குது. ஃபாகியாக பயங்கர கூலிங்காக இருக்குது. இதிலெல்லாம் எழுந்து ரெடியாக சொன்னால் ரொம்ப கஷ்டம். பட் நம்ம மார்னிங் ட்ரெயின் கேட்ச் பண்ணுன்றதுனால நம்ம சீக்கிரமாக இருட்டாக எழுந்து ரெடியாகி வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் போவோம். கிக்கே வந்து என்னோடய அம்மா அப்பா வீட்டில் விட்டுருந்தேன். இந்த சப்வே அதுக்கப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்லலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி கோவிட்க்கு அப்புறமா நான் வந்து ஐ திங்க் நான் இப்போ தான் வந்து ட்ரெயின்லேயே ஏறுறேன்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் வந்து காலேஜ் டைம் ஸ்கூல் டைம்லலாம் இந்த மாதிரி காலையில் ரெடியாகி எங்கேயா வெளிலலாம் போகிறோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ வந்து போகிறதே இல்லை, இந்த மாதிரி பழக்கமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து ட்ரெயின் வந்துருச்சு. நான் வந்து சென்ட்ரல் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் எடுக்கிறேன். பெங்களூர் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா நான் வந்து ஒரு குட்டி ஒர்க் இருக்காங்க எனக்கு. அப்படியே நம்ம வந்து ஐக்கியா போகலாம், அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்றதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. சென்ட்ரலில் எனக்கு பிடிச்ச அடையார் ஆனந்தபவன் ஒன்று இருந்தது. ஸோ அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன வேணுமோ எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வாங்கிட்டு நான் ஒரு புக்கும் வாங்கிட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒர்க் இருக்குது. நான் வந்து ஒர்க்கிங் டேயில் தான் போனேன். அதனால் அவர் வந்து ஃபுல்லாக லேப்டாப்பில் பிஸி ஆகிடுவார். நான் வந்து சும்மா எனக்கு ரொம்ப நேரம் அப்படியே சும்மா வெட்டியாக உட்காந்து போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. கொஞ்ச நேரம் பாட்டு கேட்கலாம் அண்ட் கொஞ்ச நேரம் வந்து புக்ஸ் ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு என்னோடய ஃபேவரட் புக் டிங்கிள். ஸோ அது வந்து நான் வாங்கியிருந்தேன். நாங்கள் வந்து அந்த டபுள் டெக்கர் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டபுள் டெக்கர் ட்ரெயினில் போகிறது. இதுக்கு முன்னாடி நான் இந்த டபுள் டெக்கர் ட்ரெயின் ட்ரை பண்ணதில்லை. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. கீழைக்கும் மேலேக்கும் உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேலேருந்து பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லா ஹைட்டில் இருக்க மாதிரி தெரியும் மேலேருந்து கீழே பார்க்கும்போது அப்படின்னு. பட் அந்த மாதிரிலாம் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் நம்ம கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு நார்மல் ட்ரெயின் மாதிரி தான் இருந்தது. ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் கொஞ்ச நேரம் அந்த புக் வாங்கியிருந்தேன்ல, அதை அப்படியே கொஞ்ச நேரம் படிப்போம் அப்படின்னு படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், ரொம்ப நேரமாக வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ரவா கிச்சடி, இட்லி, அதுக்கப்புறம் இடியாப்பம் வாங்கினேன். என்னோடய ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆக்சுவலி இடியாப்பம். இடியாப்பம் வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருக்குது, த்ரோட் பெயின் இருக்குது, என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் நம்மளுக்கு இடியாப்பம் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஸோ ட்ராவல் டைமில் இந்த மாதிரி இட்லி, இடியாப்பம் இது மாதிரிலாம் நம்ம வாங்கிக்கிட்டோன்னா பெட்டராக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராவலெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்றேன். நான் மோஸ்ட்லி வந்து இந்த ட்ராவலிங் போது சாப்பிடவே மாட்டேன். பட் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே வாங்கிக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது இடியாப்பம், அந்த குருமாலாம். ஸோ அப்படியே வெளில வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டே வந்து நாங்கள் போனோம். ஜேர்னி வந்து ஆனால் நியர்லி 6.5 7 ஹவர்ஸ் நினைக்கிறேன். பயங்கரமாக போர் அடிச்சுதானா. என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கில் பிஸி ஆகிட்டார். பட் நான் வந்து எவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துட்டு சாங்ஸ் கேட்டுட்டு தூக்கத்தையும் போட்டேன். ஒரு 2 மணி நேரம் நியர்லி தூங்கியிருப்பேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த ஒரே இடத்துல ஆக்குப்பை ஆகி உட்காந்துருக்கிறது வந்து சுத்தமாக பிடிக்காத விஷயம். அட்லீஸ்ட் இங்கேருந்து அங்கே அப்படி நடக்கணுன்னாது தோணிகிட்டே இருக்கும். அப்படியே டைம் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பிஸ்கெட், சிப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு 1 hour 2 hours ஓட்டணுன்ட்டு வெளில அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம். அப்படியே ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே போயிட்டுருந்தோம்ல. அதுக்கப்புறமா எங்களோட ஸ்டேஷன் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் ஸ்டேஷனே நம்மளது தான். அங்கே வந்து ஸ்டேஷன் பார்த்தோன்னே அப்பாடான்னு இருந்தது. இப்போது இறங்கி ஏன்னா ஃப்ரீயாக வாக் பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் வந்து இறங்கிட்டு திரும்பவும் நாங்கள் இங்கேருந்து மெட்ரோவில் போனோம். பக்கத்துலேயே தான் இருந்தது. ஸோ மெட்ரோவில் வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் என் ஹஸ்பண்டும் இந்த மாதிரி போனோம். இப்போ கிக்கி வந்திருந்தான்னா கண்டிப்பாக அவனுக்காக நாங்கள் கார் தான் எடுத்திருப்போம். பட் கிக்கி வரலன்றதுனால சரி நம்ம காலேஜ் டைம்லலாம் பண்ணியிருப்போம்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். இதுலேருந்து அதில் மாறுறது, பஸ்ஸில் போகிறது, ட்ரெயினில் போகிறது, அந்த மாதிரியே இந்த ட்ரிப்பு நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து மெட்ரோவில் போனோம். ஏன்னா வந்து கிக்கி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி அவனை வந்து எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு லொங்குன்னு அலைய முடியாது இல்லையா. இப்போ வந்து அவன் இல்லைன்றதுனால நம்ம எல்லாமே லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸ்லேயே போகலாம், நம்ம கொஞ்சம் அப்படியே வேடிக்கை பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஏன்னா நான் வந்து ஐ திங்க் நான் சின்ன வயசில் பெங்களூர் போனேன்.
அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ தான் பெங்களூருக்கே வரேன். அதனால் எல்லாத்தையும் இந்த வாட்டி நம்ம கவர் பண்ணிடணும் பார்த்துடணும்னு சொல்லிகிட்டே நான் வந்து எல்லாத்துலையும் ஏறினேன். இது வந்து ஆஃப்டர்நூன் தான் நாங்கள் ரீச் ஆயிருந்தோம். அப்பயுமே ட்ரெயின் வந்து ஃபில்டு தான். பெங்களூர் கண்டிப்பாக கேட்கவே வேணாம். ஃபுல்லாக போகுது, எல்லா ட்ரெயினும் ஃபுல். அதே மாதிரி பஸ்ஸும் வந்து இடமே இல்லை. ஸோ இப்படி தான் வந்து இருந்தது. இங்கே இறங்கி நான் வந்து என்னோடய ஹோட்டலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு செக்இன் பண்ணேன். சிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா நான் ஒரு பெரிய பெரிய கேப்க்கு அப்புறம் பார்க்கறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா ரஷ்ஷாக நிறைய இடத்துல கோயில் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே போயிட்டு நான் ஹோட்டல் ரீச் ஆகிட்டேன். இதுதான் நம்ம எடுத்துருக்கிற ஹோட்டல். போன உடனே நீட்டாக இருக்கட்டும்ன்ட்டு அந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணேன். இல்லைனா அங்கங்கே பேகு, ட்ரெஸ்ஸுன்னு இப்படி கொஞ்சம் கண்ணா பின்னான்னு ஆகிடும் ரூமு. அதனால் அப்படியே கொஞ்சம் நீட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு காமிச்சேன். ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்க்கும் இருந்தது, டேபிளும் இருந்தது. ஸோ இது மாதிரி வேணும்னு தான் என் ஹஸ்பண்ட்காக எடுத்தோம். அவர் கொஞ்சம் ஒர்க் எதாவது இருந்தால் பண்ணுவாங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் லஞ்சுக்காக போனோம். ஆல்மோஸ்ட் இது வந்து கொஞ்சம் ஈவினிங் மாதிரியே ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்து நாங்கள் வாக்கிங்கில் தான் போனோம். ஏன்னா வாக்கிங் பண்ணால் தான் நம்ம இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் பண்ணலாம், நிறையா ஷாப்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம ஆட்டோ கேப்லாம் எடுத்தோம்னா நிறைய மிஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி புது ஊர்லாம் போகும்போது. ஸோ பக்கத்துலேயே தான் நான் வந்து ரெஸ்டாரண்ட் பார்த்துருந்தேன், ஏதாவது போய் சாப்பிட்லான்னு. அப்படியே ஒரு 2-3 ஸ்ட்ரீட் க்ராஸ் பண்ணி போகும்போது ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணலாம்ல, அதுக்காக தான். அப்புறம் நான் வந்து ஈவினிங் போயிட்டு லன்ச் சாப்பிட்டேன். லன்ச் வந்து நம்மளோட மீல்ஸ் வந்து எனக்கு அந்த டைமில் கிடைக்கல. அதனால் ஒரு நார்த் இண்டியன் மீல்ஸ் தான் சாப்பிட்டோம். பட் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அந்த ஹோட்டலோட நேம் வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த ஏரியாவில் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்து மெஜஸ்டிக் அப்படின்ற ஏரியாவில் தான் தங்கியிருந்தோம். ஏன்னா அது வந்து ஒரு சென்டர் மாதிரி இருந்தது. நிறைய இடம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த மெஜஸ்டிக்கில் ஸ்டே பண்ணோன்னா. மெஜஸ்டிக் சுற்றி ஃபியூ கிலோமீட்டர்ஸில் தான் பெங்களூரில் நிறைய சுற்றி பார்க்குற ஸ்பாட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால நாங்கள் வந்து அந்த மாதிரி அங்கே எடுத்திருந்தோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சிக்பெட் போயிருந்தோம். சிக்பெட் வந்து ஒன் ஆஃப் த ஒரு நம்மளோட மினி சவுகார்பேட் மாதிரி சொல்லலாம். அப்படியே சவுகார்பேட்டில் நடந்து போயிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. இது மாதிரி ஃபுல்லாக இயரிங்ஸ் இருந்தது, அப்புறம் ட்ரெஸ் ஷாப்ஸ் இருந்தது, நிறைய லோக்கல் ஷாப்ஸ் இருந்தது. நம்ம என்ன வேணுமோ நம்மளுக்கு ஷாப்பிங் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு ஏரியா ஃபுல்லாக இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அந்த ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி இருந்தது. எந்து வந்து ஒரு ஷார்ட் ஸ்டே தான். 2 டேஸ் தான் நாங்கள் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஷாப்ஸையும் பார்த்துட்டு நியர்லி ஒரு 1.5 ஹார்ஸ்க்கு மேலேயே நாங்கள் வந்து அப்படியே வாக்கிங் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம், எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம குட்டீஸ் கூப்பிட்டு போனோம் அப்படின்னா சான்ஸே இல்லை, பண்ணவே முடியாது. அண்ட் இப்போது கிக்கியெல்லாம் நான் கூப்பிட்டு போயிருந்தேன்னா இந்த ஏரியாக்கே நான் போய் பார்த்துருக்கவே மாட்டேன். ஸோ 2 நாள் தான் ஷார்ட் ஸ்டேன்றதுனால தான் நான் கிக்கியை விட்டுட்டே வந்திருந்தேன். ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பார்க்கலாம், நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி அப்படியே சவுகார்பேட் தான். இங்கே வந்து ஆனால் நிறைய சில்க் சாரீ ஷாப்ஸ் வந்து நோட் பண்ணேன். நிறையா இருந்தது சில்க் சாரீ ஷாப்ஸ் இந்த இடத்துல. அதே மாதிரி நம்ம இந்த காய்கறிலாம் வந்து வேறு லெவல், சான்ஸே இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. இந்த மாதிரி பூ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்கிற இது ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஏரியா. இங்கே வந்து ஷாப்பிங்கும் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் எனக்கு தோணுச்சு. ஹோம் டெக்கர்ஸ் ஆர் இந்த மாதிரி வீட்டுக்கெலாம் எதாவது வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. ட்ரெஸ்ஸஸுமே வந்து மாட்ரேட்டாக தான் இருந்தது, அவ்வளோ காஸ்ட்லி மாதிரிலாம் எனக்கு தோணலை. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு இந்த லால்பாக் இருக்குல்ல, அங்கே வந்தோம். இங்கே வந்து நான் ஏன் போகணுன்னு சொன்னேன்னா, சின்ன வயசில் போனதே எனக்கு ஆக்சுவலி ஞாபகமே இல்லை. இதே இடத்துக்கு நான் திரும்ப போகணுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த லால்பாக் வந்து நான் என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். இங்கே லால்பாக்லேயே எங்களுக்கு டைம் சரியாக போச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து அந்த பேலஸ்லாம் போகலான்னு நினச்சேன், போகவே டைம் இல்லை சுத்தமாக. லால்பாகில் வந்து அவ்வளவா கூட்டமே இல்லை. பிகாஸ் நான் வந்து வீக் டேயில் தான் போயிருந்தேன். மேபி வீக்கெண்ட்ஸில் வந்து கூட்டம் வந்துருக்கலாம். பட் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா, இப்போது நம்ம ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஆர் 3 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா கூட 45 மினிட்ஸ் 1 ஹார்லாம் எடுக்குது. ஏன்னா அந்த டிராஃபிக்கில் வந்து ஒரு இன்ச் பை இன்ச்சாக கூட மூவ் ஆக மாட்டேங்குது, அப்படியே நிற்குது எல்லா இடத்துலையும் டிராஃபிக். மூவிங் டிராஃபிக்கை விட மோசமாக இருந்தது. அதனால் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு அங்கே போய் வந்து டிராஃபிக்கில் வந்து வெயிட் பண்ணுறது ரொம்ப ஹாரபிளாக தான் இருந்தது. ஸோ
ஸோ அதனால் வந்து எங்களுக்கு டைம் இங்கே போயிடுச்சு. இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கே போயிடுச்சு. அதனால் என்னால் நிறையா இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ இங்கேயே வந்து எங்களுக்கு நியர்லி 2 ஹார்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இந்த லால்பாக்லேயே. நல்லா இருந்தது. நல்லா பெரிய கார்டன். ஒரு ஊட்டி கொடைக்கானல்லாம் போன எஃபெக்ட், அந்த பொட்டானிக்கல் கார்டன் எஃபெக்ட் இருந்தது. இங்கேயும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கே வந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வந்து லுலு ஹைப்பர் மார்க்கெட் போனோம். அதுவும் வந்து நியர்பை தான். ஆனால் அதுக்குமே ட்ராவலிங் ஹவர்ஸ் வந்து ரொம்பவே நேரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து லோட்டஸ் புத்தா இந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு குட்டி மலை மாதிரி இருந்தது. அங்கே ஏறி போய் உட்காந்து சன்செட் வியூ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூ கூட ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து பீஜியன்ஸ் நிறைய இருந்தது. ஏன்னா அங்கே வேர்க்கடலை நிறைய இடத்துல விற்றுட்டே இருந்தாங்க. அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நான் வந்து சும்மா அந்த பீஜியன்ஸ்லாம் தூக்கி தூக்கி போட்டுட்ருந்தேன். அவ்வளோ பீஜியன் நம்மளை சுற்றி வந்துடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. நைட்டு வந்து நான் லுலு போனேன். லுலு எதுக்காக போனேன்னா, நான் கேரளாவில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் லுலு போவேன். இங்கே அந்த ஞாபகமாக இருக்கட்டும், கேரளா தான் இப்போ போகல, இங்கே வந்திருக்கோம், லுலு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா போயிட்டு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வந்து ரூமுக்கு வந்துட்டோம். இங்கே லாஸ்ட் மந்த்தே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கும். இன்டீரியர்ஸும் ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணோம். எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்கிறோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் 99% சேர்த்து தான் புக் பண்ணுவேன். ஏன்னா நம்ம மார்னிங் எழுந்து ரெடி ஆகிட்டு திரும்ப வெளியிலலாம் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னா முக்கால்வாசி ஸ்கிப் பண்ணிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா அந்த டைமுக்கு நான் கரெக்டாக வெளில போக மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்காது. பட் ஹோட்டல்னால் அவங்க ஒரு 9:30 10:30 இது மாதிரி ஒரு டைம் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி இப்படி தான் சூஸ் பண்ணுவேன். இந்த ஹோட்டல்லையுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் நிறைய மெனு இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து அந்த மேத்தி புலாவ்னு ஒன்று இருந்தது. சரி அது எப்படி இருக்குது, மார்னிங் ரைஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா கூட கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சாப்பிட்டேன். அதே மாதிரி இந்த கேசரி பாத் இது எல்லாமே சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து பேக்டு பீன்ஸ், பேக்டு பொட்டேட்டோ இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது லன்ச் டைமாக இருந்ததுன்னா நான் நிறைய சாப்பிட்ருப்பேன். பட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவ்வளோத்தையும் நம்மளால் ஒரே டைமில் சாப்பிட தான் முடியாது. நிறையா இருந்தது மெனு. இப்போது பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நான் அப்படியே அங்கே நம்ம தங்கியிருந்த ஹோட்டலில் இந்த ஃபிட்னஸ் சென்டர் அந்த மாதிரி ஒரு 2-3 அம்யூனிட்டிஸ் இருந்தது. அது எல்லாத்தையும் போய் சும்மா பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து செக் அவுட் பண்ணுற டைம் வந்துருச்சுன்னு கிளம்பிட்டோம். செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக வந்து நான் ஐக்கியாவுக்கு தான் போகிறேன். ஸோ அந்த விலாக் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாளாக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஐக்கியா போய் விசிட் பண்ணணும், எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். உள்ளே போய் பார்க்கணும் என்னென்ன இருக்குது, என்ன நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பட் ஐக்கியா டோர் எப்படி இருக்குது உள்ளே ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.